ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வீடியோவில் முருங்கைக்காய் மசாலா பிரட்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு முருங்கைக்காவை லேசாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 3 தக்காளியை அரைச்சி பியூரியாக எடுத்திருக்கேன். கொஞ்சம் 1 கப் தேங்காய், ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு 5 சின்ன வெங்காயம், இதை சேர்த்து நறுன்னு அரைச்சி வச்சுக்கலாம். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது பண்ண வேண்டியதுதான். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம். இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயம் கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கால் ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ அந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் டொமேட்டோ பியூரியை இதில் சேர்த்துக்கலாம். அப்போ இது கூட குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவு கொஞ்சம் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட இந்த வேக வச்ச முருங்கைக்காவை சேர்த்து இந்த முருங்கைக்காய் உடையாமல் பரட்டி எடுத்துக்கோங்க. மசாலா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி பரட்டிக்கோங்க. இப்போ இது கூட தேங்காய், வெங்காயம், சோம்பு அரைச்சி வச்சுருந்தோம்ல, இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு சிம்மில் வச்சு அடுப்பில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் மல்லித்தழை போட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். இது எல்லா விதமான ரைஸுக்கும் அல்டிமேட் காம்போவாக இருக்கும். இந்த டிஃப்ரெண்ட்டான முருங்கைக்காய் மசாலா கறியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.